வெல்கம் டு ரோமியோ விலாக்ஸ். இனி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என் பின்னாடி இருக்கிறவங்க நல்லாவே தெரியுங்க. நம்ம இப்போ டைட்டில் பார்க் வாசல் தான் நின்று பேசிகிட்டு இருக்கோம். இந்த டைட்டில் பார்க் இடத்துலையே ரொம்ப நியர்பைங்க. ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி தரேன்னு சொன்னால் நம்புவீங்களா? வெறும் ஒரு 4 லட்ச ரூபா இருந்தால் மட்டும் போதுங்க. இவங்களே இங்கே வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. உங்களுக்கான ஒரு சொந்த வீடு டைட்டில் பார்க்கு. இந்த இடத்த பற்றி சொல்லவே தேவையில்லை. இது கீழே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, இது கீழே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, பக்கத்தில் டைட்டில் பார்க்கு, அவுட்டர் ரிங் ரோடு எல்லாமே இருக்குது. ரொம்ப டெவலப்பான ஏரியா தான் திருநின்ற ஊருங்க. நம்ம சைட்டு இந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு பிரிட்ஜு காட்டுற பாருங்க. இந்த பிரிட்ஜு ஏறி இறங்கி லெஃப்ட் திரும்பினோடனே நம்மளோட சைட் இருக்குங்க. ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு தெளிவாக எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். வெயிட் பண்ணி பாருங்க. நல்ல சைட்டுங்க இது. சிஎம்டி ஏரியா, சிஎம்டி அப்ரூவோட 4 லட்ச ரூபாய்க்கு வீடு உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்ககிட்ட சொன்ன சைட்டு உள்ள இப்போ நம்ம வந்துட்டேங்க. சார் தான் நம்மளுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. வணக்கம் சார். வணக்கம் சார். உங்கள் நேம் சார்? இளங்கோ. அது சார் சைட்டு கரெக்டாக எங்கே சார் இருக்குது? இப்போ எக்ஸாக்டாக பட்டாபுரம் தன்றையில் லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியாவில் இருக்குது. மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இருக்குது. நம்ம கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா வி ஸ்கொயர் குரூப். பூந்தமல்லி லொக்கேட் ஆயிருக்கு. நம்ம மோர் தென் 10 இயர்ஸாக இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா கண்ணப்பா நகர். இதில் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 14 பிளாட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சிஎம்டி அண்ட் ரெரா அப்ரூவ்டு. சிஎம்டி லிமிட் இது? சிஎம்டி லிமிட் திருநின்றூர் வரைக்கும் சிஎம்டி தான். இது ப்ராப்பர் பட்டாபுரம் சிட்டி லிமிட் ஆவடி மாநகராட்சியோட லிமிட்ல லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே. ஆவடி மாநகராட்சியில தான் வருது. சிஎம்டி லிமிட். ஊராட்சி கிடையாது, மாநகராட்சி. நம்ம சைட்ல இருந்து பார்த்தாலே, இங்க டைட்டில் பார்க் ரொம்ப ஈஸியா தெரியுது. அது நான் கொஞ்சம் தூரமா இருக்கு, ஏதோ ஒரு மூலையில தெரியும் அப்படி இல்ல, நல்ல விசிபிளா இருக்கு. நம்ம பக்கத்துல ஒரு 3 மொட்டை மாடி பாக்குற மாதிரி தாங்க இருக்கு. நான் இங்க வந்து பார்த்த உடனே அதுதான் ஷாக்கா பார்த்தேன். சரிங்க சார், நம்ம ப்ராஜெக்ட்ல இருந்து பக்கத்துல ஸ்கூல்ஸ் என்னென்னலாம் இருக்கு சார்? பக்கத்துல ஸ்கூல்ஸ்னு பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு, ஜெயா பப்ளிக் ஸ்கூல் இருக்கு, கேந்திரியா வித்யாலயா இருக்கு, ஆவடி ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் இருக்கு. எல்லாமே நியர்பைல தான் இருக்கு. ஆவடி ஏர்ஃபோர்ஸ் ஸ்கூல் இங்க தான் வருதுங்களா? ஆமா, இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர்ஸ்ல. ஓகே. காலேஜஸ்லாம் சார்? காலேஜ் பாத்தீங்கன்னா ஜெயா காலேஜ், ஹிந்து காலேஜ் இருக்கு, ஸ்ரீராம் காலேஜ் இருக்கு, பஜ்ரங் காலேஜ். காலேஜஸ்ன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 காலேஜ் இந்த சரௌண்டிங்ல இருக்கு. ஸ்கூல்ஸ்னு பார்த்தாலும் ஒரு 10 ஸ்கூல்ஸ் கிட்ட அரௌண்ட்ல 10 ஸ்கூல் இருக்கு, 10 காலேஜ் இருக்கு சரௌண்டிங்ல. ஆமா சார். ஓகேங்க சார். காலேஜ் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் ஓகே. பக்கத்துல நமக்கு நியர்பை வந்துட்டு பஸ் வசதி இருக்கு. 24 மணி நேரமும் இங்க பஸ் வசதி இருக்கு, அது எனக்கே தெரியும். ஆனா ஹாஸ்பிட்டல் இங்க பக்கத்துல நியர்பை என்ன? நீங்க உள்ள இறங்கும் போதே பாத்திருப்பீங்க, ஆரோக்கிய அன்னை கிளினிக். ஆமா. அது உங்களுக்கு இங்க இறங்க நம்ம அதை தாண்டி தான் நம்ம சைட்டுக்கே வரணும். நம்ம சைட்ல இருந்து ஒரு அது இங்க இருந்து தெரியும் தானே, இங்க இருந்து பக்கத்துல தானே அந்த பிரிட்ஜ். ஆமா, நீங்க இறங்கும் போதே நம்ம சைட் அந்த ஹாஸ்பிட்டல் கிராஸ் பண்ணி தான் வந்திருப்பீங்க. ஒரு 50-100 மீட்டர்ஸ்ல இருக்கும். ஓகே. அது வந்து உங்களுக்கு அங்கேயும் இருக்கு. அதே மாதிரி பட்டாபுரம் சைட்லயும் உங்களுக்கு நீங்க பட்டாபுரம் தான். இது நம்ம பெருசா ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லை. மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும் பட்டாபுரம் பொறுத்த வரைக்கும். எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. மார்க்கெட்டும் நியர்பைலே இருக்கு. ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம சரௌண்டிங்ல நிறைய பிளாட்ஸ் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம டைட்டில் பார்க் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. இந்த இடம் ரொம்ப அநியாயத்து டெவலப் ஆயிடுச்சு. பக்கத்துல ஸ்டேஷன், ஸ்கூல்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ்னு எக்கச்சக்கமா வந்துருச்சு. எல்லாருமே இங்க ஆஃபரா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பிளாட்ஸுக்கும் நம்மளுக்கு எதனா ஆஃபர் அந்த மாதிரி போதுங்களா? என்ன பிரைஸ் டீடைல்ஸ், நம்ம என்ன பிரைஸ் கொடுக்குறோம், இந்த சர்க்கிளில் இந்த லொக்காலிட்டியில் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் இந்த ப்ரைஸில் உங்களுக்கு பிளாட்ஸ் அவைலபிள் இல்லை. இதே தாண்டி இன்னொரு 1-2 கிலோமீட்டர்ஸ் போனீங்கன்னா கூட இந்த ப்ரைஸ் தாண்டி தான் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் இங்கே ஒரு பட்டாபுராமில் ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இன்றைக்கி வாங்கினோன்னா மினிமமாக 80 lakhs இண்டிவிஜுவல் ஹவுஸ் காஸ்ட் கோட் பண்ணுறாங்க. பட் நம்ம சைட்டில் நம்ம கொட்டேஷன் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம் வந்து ஜஸ்ட் 52 lakhs பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரீங்களா? கன்ஸ்ட்ரக்ஷனும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகே. லேண்ட் வந்து மேஜர் பார்ட் வந்து நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் தான். கன்ஸ்ட்ரக்ஷனும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் வைஸ் நம்ம ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு வீடு கட்டுறோம்னா ரொம்ப முக்கியம் அத்தியாவசியமான தேவையான விஷயங்கள் எல்லாமே நம்ம ஆஃபராக கொடுக்குறோம். நீங்கள் வெளியிலலாம் போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் போகிறீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்னு ஒன்று இருக்கும். நீங்கள் வீடு கட்டும் போது ஹிடன் சார்ஜஸ் நிறைய வரும். இது வராது அது வராதுன்ற மாதிரி கட்டிட்டே இருக்கும்போது சொல்லுவாங்க. ஆமா, இதெல்லாம் வரலைங்க, அக்ரிமெண்ட்ல போடலைங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம சைட்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயமா 3 phase EB, போர்வெல், செப்டிக் டேங்க்கு, ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, பில்டிங் பிளான் அப்ரூவல், இது ஃப்ரீயா பண்றீங்க? இது எல்லாமே நாங்க ஃப்ரீயா பண்ணி கொடுத்தோம். இல்ல அதுவே ஒரு 4-5 lakhs வந்துரும், தாராளமா வந்துரும். அந்த 4-5 lakhs உங்களுக்கு இந்த வீக்ல வந்து புக் பண்ற எல்லா கிளையண்ட்டுக்குமே நம்ம ஆஃபரா கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. வெளியில எங்க போய் கேட்டாலும் இந்த காஸ்ட் யாருமே ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க. ஸோ இது எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்துரும். அதுவும் இல்லாம உங்க கையில முன்பணமா வெறும் 4 லட்ச ரூபாய் இருந்தா போதும். மீதி எல்லாமே நம்ம பேங்க் லோன்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 4 lakhs எடுத்துட்டு வந்தீங்கன்னா நீங்க பிளாட்டை புக் பண்ணிட்டு உங்க சொந்த வீடு நீங்க வாங்கிட்டு போகலாம். வெறும் 4 லட்ச ரூபாய்? வெறும் 4 லட்ச ரூபாயில. ஓகே சார், அது பாசிபிளா? 4 லட்ச ரூபாய் நம்மளுக்கு ஒரு வீடு இங்க பண்ண முடியுங்களா? பண்ணலாம் சார், தாராளமா பண்ண முடியும்னு நினைச்சா எல்லாமே பண்ணலாம். ஓகே. இப்போ நாம வந்து இப்போ நம்ம கிட்ட வாங்குறவங்க எல்லாருமே வந்து
இந்த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் தான். ஓகே. ஒரு வீடு வேணுன்ற கனவோட வரவங்களுக்கு தான் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ எங்கள் சைடில் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ லோன் ஃபெசிலிட்டிலேருந்து குவாலிட்டி வைஸ் நீங்கள் எங்கேயுமே அந்த மாதிரி இது பண்ண முடியாது. நம்மளுக்கு ஒரு கஸ்டமருக்கு நம்ம ஒரு சர்வீஸ் கொடுக்குறோன்னா அவங்க மூலமாக நம்மளுக்கு ஒரு 10 கஸ்டமர் வரணும், அதுதான் சர்வீஸ் கரெக்டாக இருக்கும். அதனால நம்ம பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வைஸும் காம்ப்ரமைஸே கிடையாது. ஸோ ப்ரைஸ் வைஸும் நீங்கள் எங்கே போய் கேட்டாலும் இந்த ப்ரைஸ்க்கு இந்த சர்க்கிளில் இடமே இல்லை. ஓகேங்கண்ணா, இப்போ நம்மளுக்கு ஆஃபர்லாம் சூப்பராக இருக்குது. நம்ம இந்த ஏரியாவில் வந்துட்டு அப்ரூவ்ட் என்ன அப்ரூவ் பண்ணி கொடுக்குறோண்ணா? இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்டி அப்ரூவ்டு சார். ஓகே. ஸோ சிஎம்டி அப்ரூவ்டு எல்லா நேஷனலைஸ் பேங்க்லேயும் நம்ம லோன் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்பிஐ, பிஎன்பி. ஓகே. எல்லா பேங்க்லையும் எல்லா பேங்க்லையும் நம்மளுக்கு டைப் இருக்கு. கஸ்டமருக்கு எந்த பேங்க்ல எலிஜிபிளா வருதோ, அவங்களுக்கு எந்த பேங்க்ல ஃபீஸிபிளா இருக்கோ அந்த பேங்க்ல நம்ம லோன் பண்ணிடுவோம். இங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பட்டாபிராம் மெட்ரோ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. மெட்ரோ வந்து ஆக்சுவலா திருநெல்வேலி வரைக்கும் வருது. ஓகே. அந்த மெட்ரோ பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்ம சைட்ல இருந்து ஒரு 5 to 10 minutes டைல தான். ஓகே. அதுவும் இல்லாம நம்ம சைட்டுக்கு பேக் சைட்லயே பாத்தீங்கன்னா இந்த காம்பவுண்ட் ஒட்டி ஒரு 50 மீட்டர்ஸ்ல ஒரு 200 feet பைபாஸ் ஒன்று வருது. இங்க வருது? ஆமா, அந்த ஹை டென்ஷன் இருக்கு இல்லையா, ஆமா, அந்த ஹை டென்ஷனை கிராஸ் பண்ணி ஒரு 200 அடி பைபாஸ் ஒன்று வருது. அது வந்து உங்களுக்கு சிஎம்டி வெப்சைட்லேயே போனீங்கனாலே அதுக்கான ஸ்கெட்சே அலாட் பண்ணிட்டாங்க. ஜியோ பாஸ் ஆயிடுச்சு, ஆன்லைன்லேயே கொடுத்துட்டாங்க. ஆன்லைன்லேயே உங்களுக்கு அந்த சர்வே பிரிட்ஜ் எப்படி போகுதுங்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆன்லைன்லேயே ஓகே சிஎம்டி வெப்சைட்லேயே இருக்கு. ஓகே. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோட்ல இருந்து திருவேற்காடு வரைக்கும் பைபாஸ் கனெக்டிவிட்டி 200 feet பைபாஸ் வருது. அது எக்ஸாக்டா நம்ம சைட்ல இருந்து ஒரு 50 மீட்டர்ஸ்ல வரும். 50 மீட்டர்ஸ், வெறும் 50 அடி. ஆமா, அது நீங்க ஆன்லைன்ல நீங்களே போட்டாலே உங்களுக்கு. அது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கனால இங்க எல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. 7000 6000 போட அங்கெல்லாம் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகே. உங்களுக்கு இன்னொரு ஒன் இயர்ல வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே நடந்துட்டு இருக்கும். ஓகே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப இன்னைக்கு நாங்க கோட் பண்ற பிரைஸுக்கு பாசிபிளே இல்ல. இப்ப இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷனுக்கே இந்த பிரைஸ்க்கு இங்க பாசிபிள் இல்ல. நான் சொல்றேன், இப்ப இந்த சைட்ல இருந்து நான் உங்களுக்கு காட்டுறேன், போய் பேசல, நான் இப்படி பாக்குறேன். ஒரு 3 மாடி பில்டிங் எந்த ஹைட்ல பாக்கணும், அதே மாதிரி டைட்டில் பார்க் இங்க இருந்து நேரா என் கண்ணுக்கு நேரா தெரியுது. ரோடு எல்லாமே வசதி, மெயின் ரோடு இங்க இருந்தே பார்க்கலாம். நீங்க நடந்து போற தூரம் தான், இங்க இருந்து பஸ் வசதி போறது எல்லாமே பார்க்க முடியுது. சொல்றதுலாம் பொய் இல்ல, உண்மையாவே நானே கண்ணதுல தான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இந்த இவ்வளவு கம்மி ரேட்ல இப்ப கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். ஏன்னா நான் கொஞ்சம் தாண்டிவே அதிகமாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. எக்ஸாக்டா சொல்லலாம், பட்டாபிராம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் 5 minutes டிரைவ் தான். ஜஸ்ட் 5 minutes தான். உங்களுக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பட்டாபிராம் டு பூந்தமல்லி போற மெயின் ரோடு. இந்த மெயின் ரோட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 hours பஸ் ஃபெசிலிட்டி, ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டியும் இருக்கு. அது அங்க இருந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல இருந்து நம்ம சைட் ஜஸ்ட் 100 மீட்டர்ஸ்ல தான் இருக்கு. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதுதான் உங்களுக்கு மெயின் ரோடு. அங்க இருந்து உங்களுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அந்த ரோட்ல இருந்து நம்மளுடைய சைட் தெரியுது, சைட்ல இருந்து அந்த ரோடு தெரியுது. ஆமா. ஓகேண்ணா, இப்போ நம்ம சைட் வந்துட்டு லேண்டு எவ்வளவு சோல்ட் அவுட் ஆயிருக்கு, இது நம்ம எவ்வளவு பிளாட்ஸ் பண்ணிருக்கோம், இந்த இடத்துல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து எவ்வளவு வரைக்கும் பண்ணுவீங்க, இல்ல அந்த வீடோட மட்டும் முடிக்கிறோம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கோட? இல்ல ஆக்சுவலா இதுல வந்து டோட்டலா 14 plots. ஓகே. அதுல 50% ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. 50% முடிஞ்சிருச்சு. புக்கிங் ஆயிடுச்சு. 2 plot ரிஜிஸ்ட்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. ஓகே. இங்க பிளாட் சைஸஸ் பாத்தீங்கன்னா 950 இருந்து 1200 வரைக்கும் அவைலபிள் இருக்கு. ஸோ பிளாட்டா வேணுன்றவங்க பிளாட்டாவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம கான்செப்ட் வந்து வீடு தான். எல்லாரும் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த பட்ஜெட்ல இந்த சர்க்கிளில் வீடு வாங்க முடியாது. ஸோ அதை நம்ம பண்ணி கொடுக்கணுன்றது தான் நம்ம மேஜர் கான்செப்ட். ஸோ அதனால 52 lakhs நம்ம இண்டிவிஜுவல் ஹவுஸ் தான் மேஜராக பண்ணிட்டு இருக்கோம். கையில் முன் பணமாக அந்த 4 லட்ச ரூபாங்கிறது சாதாரணமாக எல்லாருக்கிட்டையும் இருக்கிற விஷயம். ஒரு கனவு, இந்த 4 லட்ச ரூபா தான் இருக்கு, எனக்கு ஒரு வீடு வேணுன்றவங்களுக்கு நம்ம கிட்ட வந்தாங்கன்னா நம்ம கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இங்கே மக்களே பாருங்க, இது ஒரு நல்ல ஏரியா. என் எதிரிலேயே டைட்டில் பார்க் இருக்கு, கண்ணு முன்னாடியே பஸ் ஸ்டாப்ஸ் அவ்வளோ இருக்கு. அப்கமிங் ப்ராஜெக்ட் 50 மீட்டர்ல பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு பைபாஸுக்கு வரப்போகுது. இது ஒரு நல்ல ரொம்ப ரொம்ப டெவலப்பான ஏரியா சொல்லலாம். சுற்றி எல்லாமே இருக்குது. இதை விட்டு வெளியே நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி வாய்ப்பு விட்டுறாதீங்க. 4 லட்ச ரூபாய்க்கு வீடு கட்டி தரேன்றாங்க. எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்துட்டு நீங்கள் வாங்குவீங்க. ஒரு நல்ல இடத்துல வீடு பார்க்குறீங்க, இல்லை யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலிஸாக இருக்கட்டும், யாராவது வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்காங்க, இடம் வாங்க நினச்சிட்டு இருக்காங்கன்னா வெறும் 4 லட்ச ரூபா இருந்தால் போதும் சொல்கிறாங்க. உங்களுக்கு எலிஜிபிள் இருக்குன்னா லோனு மட்டும் பண்ணலாங்க. 50% சோல்ட் அவுட் ஆகிடுச்சுன்றாங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போது இது ஒரு உங்களுக்கு கேமரா ஆங்கிள் பார்க்கும்போது தெரியும், கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் வேறு மாதிரி மாறி இருக்கும். ஏன்னா இங்கே நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போதே ஒரு 2 பேர் வந்துட்டு கேட்டாங்க, இவர் நாங்கள் லேண்ட் வாங்கணும், இந்த ப்ரொசீஜர் என்னன்ட்டு. அது போய் பேசிட்டு தான் வந்தார். இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் ஆல்ரெடி இருக்குது. இவங்க கட்டின வீடும் என்கிட்ட காமிச்சாங்க. அந்த வீடியோவுமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். அந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அந்த மாதிரி தான் நாங்கள் கட்டி கொடுப்பேன்றாங்க. ரொம்ப நல்லா இருக்குது அந்த வீடும். ஸோ எந்த ஒரு டவுட்னாலுமே ரைட் ஹேண்ட் சைடில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். எந்த ஒரு டவுட்டாலும் கால் பண்ணி கேளுங்க. வாங்க, இந்த வீக்கில் தான் இந்த ஆஃபர், இந்த லிமிடெட் ஆஃபரை தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த சண்டே வந்து புக் பண்ணுற கிளைண்ட்ஸுக்கு தான் மேஜராக இந்த ஆஃபர். ஸோ கண்டிப்பாக வரணும், வந்து எல்லாரும் பிளாட்டை பார்த்துட்டு நம்ம சைடில் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.